குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஜூலை 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் சுக்கிரன் இருக்கார், மிதுன ராசியில் குரு சூரியன் சேர்க்கை, கடக ராசியில் புதன், சிம்ம ராசியில் கேது செவ்வாய் சேர்க்கை, கும்ப ராசியில் ராகு இருக்கார், மீன ராசியில் சனி பகவான் இருக்கார். இந்த வாரத்தில் சந்திரன் தன் பயணத்தை மகர ராசியிலிருந்து துவக்கிறாரு. மகரம், கும்பம், மீனம், மேஷம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு சந்திரன். ஸோ இதனால் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் 13ஆம் தேதி சாயந்தரம், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6:53 வரைக்கும். மகர ராசியில் சந்திரன் இருக்கிற வரைக்கும் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். 13ஆம் தேதி 13/7/2025 சாயந்தரம் 6:53 சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது 13/7 மாலை 6:53 முதல் 15/7 இரவு 11:58 வரை, இரவு 11:58 11:58 PM வரை, ஆல்மோஸ்ட் நடுராத்திரி 15ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் கடகராசிக்கு சந்திராஷ்டமம். 11:58 அதாவது 15th ஜூலை 11:58 PMலேருந்து சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது 18ஆம் தேதி விடியற்காலை 3:39 வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்களில் 15ஆம் தேதி நடுராத்திரியிலேருந்து 15ஆம் தேதி ராத்திரி 11:58 18ஆம் தேதி விடியற்காலை 3:39 வரை சந்திரன் சனியோடு மீன ராசியில் இருப்பார். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமத்தை கொடுக்குறாரு. இந்த 18ஆம் தேதி விடியற்காலை 3:39 முதல் 20ஆம் தேதி காலை 6:12 வரைக்கும் மேஷ ராசியில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசி நண்பர்கள் இந்த வாரம் உங்களுடைய வேலை சம்பந்தமாக சந்திராஷ்டமத்தன்னைக்கு வெளியில் போனாலும் சரி, இல்லை மற்ற நாட்களில் போகும்பொழுதும் இந்த சந்திராஷ்டமனுடைய தாக்கம் இருக்கிறதுனால இந்த ராசி நண்பர்கள் நீங்கள் வெளியில் போகும்பொழுது யாராவது ஒருத்தருக்கு, யாராவது ஒரு வயசானவங்களுக்கு உங்கள் கையால் பிஸ்கெட் வாங்கி கொடுத்துட்டு போங்க. ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. போகிற வழியில் வயசானவங்க ஒரு 2-3 பிஸ்கெட் பாக்கெட் இருந்தாலும் தப்பாக இல்லை. வயசானவங்க கிட்ட, இந்த வயது முதிர்ந்தவர்கள்னால் 60 வயதுக்கு மேலே இருக்கணும், 35 வயசில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு அல்லது கால் ஊனமுற்றவராக இருந்தால் 30 வயசு இருந்தாலும் சரி, 18 வயசு இருந்தாலும் சரி, அவர்கள் கஷ்டப்படக்கூடிய நபர்களாக இருக்கணும். சுயமாக சம்பாதிக்கிறதுல கஷ்டப்படணும். அப்பேற்பட்ட நபர்களுக்கு நீங்கள் இந்த பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டு போங்க. உங்களுடைய தடைகள் விலகும். உங்களுக்கு வரக்கூடிய மனக்குழப்பங்கள், வார்த்தை குழப்பங்கள் உங்களை விட்டு அகன்று சிக்கல்கள் ஏற்படாமல் இருப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் இந்த வாரத்தில் இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளுக்கு உண்டான பரிகாரம். இந்த வாரத்தில் ஒரே ஒரு கிரக பயிற்சி இருக்குது. ஜூலை 16ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது மட்டும்தான் இந்த வாரத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சி. இந்த கிரக பயிற்சியை இன்க்ளூட் பண்ணி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மேஷ ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள் பார்த்திங்கன்னா, உங்கள் 3ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை இருக்குது 16ஆம் தேதி வரைக்கும். 16ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் இடத்திற்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு. இதனால் வேலை சம்பந்தமாக சில மாற்றங்களை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இனிமையாக பேசுவீங்க. ஆனால் உங்களுடைய வேலைன்னு வந்துட்டால், உங்களுக்கு தேவைன்னு வந்துட்டால், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்லாம் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். அதனால் உங்கள் மேலதிகாரிகளே உங்களை பார்த்து பயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த வேலைக்கு போகிறவங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறக்கூடிய நபர்கள், இல்லை கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியது. வேலை விஷயத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளில் அடக்கி வாசிக்கிறது நல்லது. அதுவும் 16ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பேசுகிற விஷயத்தில்.
ஏன்னா தசமஸ்தானத்தை சூரியன் பார்க்குறாரு. இந்த தசமஸ்தானாதிபதியான சனி விரயஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால வார்த்தைகளால் உங்களுக்கு வேலை சம்பந்தமான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துலேயே இருக்கிறதுனால குடும்பத்தில் எந்த விதமான பாதிப்பையோ பணப்புழக்கத்தில் எந்த விதமான குழப்பங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா உங்ககிட்ட ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, நான் சொல்கிறது ரைட்டுன்னா, நான் நினைக்கிறது ரைட்டுன்னா அதை மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லுவேன் அப்படின்ட்டு. இதை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை இருக்காது. ஆனால் உங்களை மாற்றிக்கிறது தாங்க கஷ்டம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு மாதம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்துகிறாரு. அதனால் உங்களுக்கு வெற்றிகள் வருவதில் தாமதமானாலும் கன்ஃபார்ம்டாக வெற்றி கிடைக்கும். லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை, ராகுவுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எதிரிகளாலும் கூட உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் ஆக்சுவலாக 7.5 சனியில் பண்ணக்கூடாது. ஆனால் உங்களுக்கு இப்போது அது அமையிறது. அதுவும் 7ஆம் வீட்டு அதிபதி சனி பார்வையில் இருக்கார். பாதகாதிபதி சனி பார்வையில் கெட்டு போகிறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது படிக்கின்ற குழந்தைகள், வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அனுகூல பலன்கள் ஏற்படும். ஏன்னா தசம லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணும்போது அனுகூல பலன்கள் ஏற்படும். விரயஸ்தானத்துக்கு சந்திரன் வரும்பொழுது சனியோடு சேருகின்ற காரணத்தினால ஒன்றா ஆரோக்கியத்தில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படும், செலவுகள் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வருமானத்தில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படும். வீண் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகள்னால கடன் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் ஏற்படும். தொழில்முறை எதிரிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். அதனால் அவங்க விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதியான ருணரோக சத்துருஸ்தானாதிபதியான புதன் 3ஆம் இடத்துல குருவோடு இணைஞ்சிருக்காரு. இந்த குருவோடு சேர்றதுனால எதிரிகளை நட்பாக்கிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. ஆனால் அதில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதர சகோதரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவ வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும், மன அமைதிக்கு வழிவகுக்கும். இந்த வாரத்தில் இந்த மீனராசியில் இருக்கும் பொழுது சனியோடு சேருகின்ற பொழுது உங்களுக்கு வீண் செலவுகள் இருக்குது. அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். உங்கள் ராசிக்கு 9, 10, 11, 12 வரைக்கும் 12ஆம் இடம் வரைக்கும் சந்திரன் ட்ராவல் பண்ணுறாரு. அதுவும் தேய்பிரை சந்திரன் அப்படிங்கிறதுனால இந்த வார கடைசியில் 18லேருந்து 20ஆம் தேதிக்குள்ளார எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் வச்சுருந்தீங்கன்னா அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. ஏன்னா எல்லாமே இனிமேல் சாதகம் தான் உங்களுக்கு. வெளியூர் பிரயாணம், உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள். இதில் கேட்கலாம், 2ஆம் வீட்டு அதிபதி 3ல் இருக்காரு சார், என் வார்த்தைக்கு எப்படி இருக்குன்னா, அவர் இருக்கிறது தந்தை வீட்டில், அதுவும் தந்தையை எதிரியாக பாவிக்கக்கூடிய புதன் எதிரியோட வீட்டில் இருக்கிறதுனால அந்த இடத்துல அவர் கெடுதல் பண்ண மாட்டார், நல்லது தான் பண்ணுவார். குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். குழந்தைகள் உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 9, 10, 11 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது குரு பார்வையில் வர்றதுனால உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள், நீங்கள் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணால் சக்ஸஸ் கிடைக்கும். புதுசாக வியாபாரம் பண்ண துவக்கினா சக்ஸஸ் கிடைக்கும். இத்தனை நாளாக நஷ்டம் ஏற்படுத்திட்டு இருந்த வியாபாரத்தில் கூட வருமானத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இது நாள் வரை நஷ்டத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த, கடந்த ஒரு 3 வருஷமாக பார்த்து கொண்டிருந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் முதல் லாபத்தை மாற்றி அமைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் இப்பொழுது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது உங்கள் வீட்டில் அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு குழப்பங்கள், வார்த்தை விரயங்கள் தவிர்க்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. ஆனால் இந்த விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய 18லேருந்து 20ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு தேவையில்லாத சில மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு, அதாவது ஒரு வார ஆரம்பத்தில் தம்பி தங்கை கூட சுமூகமான சூழ்நிலை, வார கடைசியில் இந்த 18லேருந்து 20ஆம் தேதி தம்பி கூட மனஸ்தாபம், தம்பி தங்கைகள் கூட மனஸ்தாபம் ஏற்படும். அன்றைக்கி வாக்குவாதம் இருக்கும். அன்றைக்கி உங்கள் வீட்டில் ஏதாவது பஞ்சாயத்து இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறத தவிர்க்கிறது நல்லது.
படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் மேன்மைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் கொஞ்சம் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வார கடைசியில் இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் இருந்ததுன்னா வார கடைசியில் முயற்சி எடுத்தீங்கன்னா செலவோடு செலவாக போயிடும். இல்லை நடுவில் வார ஆரம்பத்தில் போனீங்கன்னா அலைச்சல் இருக்கும், செலவுகள் இருக்காது. உங்களுக்கு செலவு வேணுமா அலைச்சல் வேணுமாங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். 4ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு இடமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். வீட்டில் பராமரிப்பு செலவு, வண்டி வாகன வகையில் செலவுகள், அல்லது வீட்டை மாற்றுறது, இந்த மாதிரி யோசனை செயல்பாடுகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முன் யோசனையோட செலவை செய்யுங்க. இல்லாட்டி வீண் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இது எதுக்கு பரிகாரம் அப்படின்னா, இந்த 3ஆம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு 16ஆம் தேதி அன்னைக்கு. இதனால் உங்களுக்கு ஒரு விதமான பயம், வியாபாரம் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் வழி ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆரோக்கியமும் தாயாரின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் நீங்கள் தினமும் ஆதித்ய ஹிருதயம் சொல்லி வருவதன் மூலமாக உங்கள் தாயாருடைய மனசில் இருக்கிற கவலையும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கிற குழப்பமும் நிவர்த்தியாகும். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் 13ஆம் தேதி சாயந்தரம், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6:53 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஞாயிற்றுக்கிழமை உறவுகளை சந்திக்கும் சூழ்நிலை இருந்தாலோ, நண்பர்களுடன் எங்கேயாவது அவுட்டிங் போகிறீங்கனாலோ, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அல்லது செய்யக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். அன்றைக்கி மட்டும் உங்களுக்கு வார்த்தையும் மனசும் சம்மந்தமாக இருக்காது. நீங்கள் மனசில் ஒன்று நினைப்பீங்க, சொல்கிறது வேறு வார்த்தையாக இருக்கும். அதனால் எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது குடும்பத்திலையும் இருக்கும், வெளியில் இருக்கும். அதுக்கப்புறம் அதாவது 13ஆம் தேதி சாயந்தரம் 6:53 உங்களுக்கு உங்களுடைய பாக்கியஸ்தானம், தசமஸ்தானம், லாபஸ்தானத்துக்கு சந்திரன் ட்ராவல் பண்ணுறாரு. அதனால் இந்த 13ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அதிகமான வேலை பளு ஏற்படும். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் இருந்த தடைகள் விலகும். தந்தைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். குறிப்பாக 13ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளார வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. லாபஸ்தானத்துக்கு சந்திரன் வருகின்ற இந்த 18லேருந்து 20ஆம் தேதி உங்களுடைய கௌரவம் மேலோங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப கௌரவத்தை மீண்டும் நிலைநிறுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை, அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக பண்ணணும், ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த 18லேருந்து 20க்குள்ளே லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்பொழுது முயற்சி எடுத்து வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரையாதிபதி சுக்கிரன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால சில எதிர்மறை எண்ணம் கொண்ட எதிர்பாலின நண்பர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு வீண் செலவுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக வேலை விஷயமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்போசிட் ஜெண்டர், நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள், நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள். ஏன்னா இப்போ நிறைய எதுக்கு இதை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, பெண்கள்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் ஆணாக இருந்தால் பெண், நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண். இவர்களால் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்கள் பேரில் ஒரு எதிர்ப்பை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, இவன் செஞ்சது தப்பு அப்படின்ட்டு. அதை சமயோஜிதமாக நீங்கள் சாமர்த்தியமாக பேசி வெற்றி வாகை சூடுவீர்கள். அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் தேவையில்லாமல் ஒரு குற்றச்சாட்டு உங்கள் பேரில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் சந்திரன் வரும்பொழுது உங்களுடைய பேச்சு சாதுரியத்தை வச்சு தான் அதில் நீங்கள் சிக்கலை தீர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. எங்கேயுமே ஷார்ப்பாக இருங்க. எந்த இடத்துலையுமே அப்படியே சுற்றி முற்றி என்ன நடக்குதுங்கிறத கவனிச்சுட்டு வாங்க. அப்போ தான் உங்களை பற்றின சில ரகசியங்களை, அதாவது உங்களுடைய ரகசியம் இல்லை, உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்களுடைய ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு, கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். அதன் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சந்திரன் தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 15 முதல் 18 ஆகிய நாட்களில்
இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயரை வழிபட்டு விட்டு உங்களுடைய காரியங்களில் ஈடுபடுவதன் மூலமாக தடைகளற்ற சூழ்நிலை ஏற்படுவது மட்டுமல்லாமல் எதிரிகள் அற்ற சூழ்நிலை, எதிரிகள் அடங்கி இருப்பாங்க. அதாவது நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களை டைரெக்டாக மோத மாட்டாங்க, அப்படியே ஒதுங்கி பம்மிட்டு போயிடுவாங்க. இதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது, சிக்கல்கள் இருக்காது, தடுமாற்றங்கள் இருக்காது. கடகராசி நண்பர்களுக்கான வாராந்தர பலன்கள். ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமாக இருப்பீங்க. 13ஆம் தேதி அன்னைக்கு 13ஆம் தேதி சாயந்தரத்திலேருந்து உங்களுக்கு உங்களுடைய வேலை சார்ந்த அல்லது கடன் சார்ந்த விஷயங்கள் மனசில் கவலையை ஏற்படுத்தும். கடனுக்கு இஎம்ஐ வருமே, திங்கக்கிழமை காத்தால இஎம்ஐ வருமே, நான் இசிஎஸ் வருமே, நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்ட்டு யார்கிட்ட கடன் கேட்குறதுன்னு தெரியலேன்னு. ஆனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கடன் தானாக அடையிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். கடனுக்குண்டான பண உதவி அல்லது பணம் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த 13ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 6:53 ஆரம்பிச்சதுன்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை ராத்திரி 11:58 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனால் கவலை இருக்கும். அதுக்கேற்றாற் போல் உங்களுக்கு தடைகள் ஏற்படாது. உங்களுடைய வேலை விஷயமோ, உங்களுடைய பண விஷயமோ, உங்களுடைய பேங்க்கில் இஎம்ஐ இசிஎஸ் லோன் விஷயமோ எதுவுமே தடை ஏற்படாது. அது ஈஸியாக பாஸ் ஆகிடும். அந்த கடைசி நேரம் வரைக்கும் உங்களை ஒரு ஹீட்டட் சிச்சுவேஷனில் வச்சுருக்கணும். ஒரு க்ரூஷியல் சிச்சுவேஷனில் பதட்டத்திலே வச்சுருக்கணும். இதை ஒரு படத்தில் மாதிரி அதிர்ச்சி பைத்தியம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நீங்கள் அப்படியே பதட்டத்திலே இருக்கணும், அதிர்ச்சியிலே இருக்கணும். வருமா வருமா அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது கிளியராகி போயிடும். அது வரைக்கும் நீங்கள் அந்த கிளியர் ஆகிற வரைக்கும் இருக்கிற டென்ஷன் இருக்குது பாருங்கள், அது உங்களுக்கு பிபியை ஷூட்டப் பண்ணுமே தவிர மற்றபடி கெடுதல் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் 15ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய 9ஆம் இடத்துல சனியோடு சேருகின்ற காரணத்தினால பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், வாழ்க்கை துணை, சக பணியாளர்கள் விஷயத்தில் சற்று மனக்குழப்பம் இருக்கும். அவங்கள வச்சு நீங்கள் மனசில் குழப்பத்தை ஏற்படுத்திங்க. இந்த பிரச்சனைகள்லாம் இவன் காரணமாக இருப்பணும், அவன் காரணமாக இருப்பணும், என் மனைவி காரணமாக இருப்பணும், என் புருஷன் காரணமாக இருப்பணும்ன்ட்டு. கடைசியில் அது காரணம் இல்லை, உங்களுடைய வார்த்தை தான் காரணமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது, செவ்வாய். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அடுத்தவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கும், காயத்தை ஏற்படுத்தும். ஸோ பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க. அதனால் நீங்கள் நிதானமாக செயல்பட்டாலே பாதி பிரச்சனை சால்வ்டு. உங்களுக்கு யோகாதிபதி 2ஆம் இடத்துல இருக்காருன்னு நல்லதா, இல்லை மற்றொரு யோகாதிபதியான குரு விரயஸ்தானத்தில் இருக்காருன்னு நல்லதான்னு பார்த்தா ரெண்டுமே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் கடன் பிரச்சனையை தீர்க்கிறது, வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுத்துறது, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவியை கொடுக்கறதுன்னு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய நேரம். ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கி நட்புகளை தள்ளி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு மனசில் நினைக்கிறத அப்படியே வார்த்தையில் சொன்னீங்கன்னா சிக்கல் தான். உங்களுடைய வார்த்தைக்கு உங்கள் உடன்பிறப்புகளோ குழந்தைகளோ சற்று பயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்குள்ளார சூரியன் வராரு. 2ஆம் வீட்டு அதிபதி சூரியன் ராசிக்குள்ளே வராரு. அதனால் உங்களுக்கு சற்று மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக உங்கள்கிட்ட ஒரு அறிவுபூர்வமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவீர்கள். இத்தனை நாளாக இம்மெச்சூரிஷாக செயல்பட்டுருப்பீங்க. இப்போ இந்த சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது மெச்சூரிட்டி லெவல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 16ஆம் தேதி வரைக்கும் செலவுகளும் இருக்கும். 16ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி ராசிக்குள்ளே வராரு. இந்த ராசிக்குள்ளே சூரியன் வரதுனால உங்களுக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக உங்களுடைய அறிவை பயன்படுத்தி உங்களுடைய நட்புகளிடம் காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிவ வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால அம்பாள் வழிபாட்டையும் சேர்த்து பண்ணணும். அதாவது சிவன் அம்பாள் இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து, சிவன் பார்வதி 2 பேர்த்தையும் சேர்த்து வழிபடுறது உங்களுக்கு மன அமைதியும் செல்வாக்கையும் பண வருமானத்தையும் ஏற்படுத்தும். சிம்ம ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் 15ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும், 15ஆம் தேதி ராத்திரி 11:58 18ஆம் தேதி விடியற்காலை 3:39 வரைக்கும் சந்திராஷ்டமம். அதுக்கு முன்னாடியும் நல்லா இருக்கும், அதுக்கப்புறமும் நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு
குருவின் பார்வையில் சந்திரன் இருப்பார் 13 முதல் 15. இந்த 13ஆம் தேதி புதனின் பார்வையில், விரைய புதனின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்ப தேவைகளுக்காக 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செலவுகள் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் உங்களுக்கு வழக்கு சார்ந்த எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் வெற்றி அடைவீர்கள். எதிரிகள் அடங்கியிருப்பார்கள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசினவங்கள்லாம் சில சங்கடங்களை அனுபவிப்பதை இந்த நாட்களில் சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 13 முதல் 15ஆம் தேதிக்குள்ளார அவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் வரும். அந்த சிக்கல், அந்த சங்கடத்தை பார்த்து உங்களுக்கு மனசு நிம்மதி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. என்னை பற்றி தப்பாக பேசினால அவஸ்தைப்படட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பீங்க. ஆனால் அந்த இடத்துலையும் மெச்சூரிட்டியாக பாவம் அவனாவது நல்லா இருக்கட்டும், இப்போவாவது நமக்கு புத்தி வரட்டும், நல்லது நடக்கட்டும்னு வேண்டி பாருங்கள். உங்களுக்கும் நல்லது சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி உங்களுடைய பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். அந்த பாக்கியஸ்தானாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கார். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது, செவ்வாய் ராசியில் இருக்கார். அந்த சந்திரன் தந்தை ஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு போகும்பொழுது தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை விளக்குவதற்கு நீங்கள் முயற்சி எடுப்பீர்கள். இன்ஃபேக்ட் உங்கள் தந்தையே உங்ககிட்ட பேசுகிறதுக்கு முயற்சி எடுப்பார். ஆனால் நீங்கள் முன்கோபியோடு இருப்பீங்க. குறிப்பாக வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அவருடைய உதவி உங்களுக்கு தேவைப்படும். வீடு வாங்கலாமா, நிலம் வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இருக்கிற பணப்பற்றாக்குறையில் இது வேறையா அப்படிம்பீங்க. ஆனால் இதை வாங்கினீங்கன்னா சனியுடைய அஷ்டம பாதிப்பு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் தந்தைகிட்ட உதவி கேட்குறது தப்பு கிடையாது. அப்பா கிட்ட ஈகோ பார்க்காதீங்க. அப்பா கிட்ட கேள்வி கேட்டுட்டு எனக்கு இதை பண்ணுங்கப்பா அப்படின்னு கேட்கறதுனால எந்த விதமான கெடுதலும் கிடையாது. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உங்களுடைய குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவார்கள். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவாங்க. அவர்களுடைய வெற்றி உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரீவேல்யூவேஷன் பண்ணுறேன், ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறேன், ரீவேல்யூவேஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் முடிஞ்சதுக்கப்புறம் முயற்சி எடுங்க. உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம், இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் சூரியன் விரயஸ்தானத்துக்கு வரார். அதனால் இந்த வாரத்திலேருந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு தூக்கமின்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கிருஷ்ணர் வழிபாடு இந்த வாரம் முதல், குறிப்பாக 16ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அதாவது புதன்கிழமையிலேருந்து நீங்கள் கிருஷ்ணர் வழிபாடு செய்வதன் மூலமாக மன அமைதி ஏற்படும். இல்லாட்டி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், அதாவது அனந்த சயன கோலத்தில் இருக்கக்கூடிய ஒன்றா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், ஆதி திருவரங்கம்னு சொல்லக்கூடிய ரங்கநாதர், அப்படி இல்லைன்னா அனந்த பத்மநாப சுவாமி கோயில் திருவாண்டம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமாளை வணங்கி வாருங்கள். அங்கே போக முடிஞ்சால் போங்க. இல்லையா அந்த பிரதிமை ஃபோட்டோ இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோவுக்கு தினமும் மாலை சாற்றி சந்தன குங்குமம் வச்சுட்டு வாங்க. இது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும், தன்னம்பிக்கை ஏற்படுத்தும். கன்னிராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வியாபார வளர்ச்சி, சுக குறைவினால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுதல், நன்மைகள் அதிகரித்தல், வீடு மனை வாங்குவதற்கான செலவுகள் ஏற்படுதல், வழக்குகளில் வெற்றி ஏற்படுவதற்காக செலவுகள் ஏற்படுதல்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது. ஆனால் இது எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா வெற்றி அடைஞ்சால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, சொத்து வாங்கினீங்கன்னா சந்தோஷப்படுவீங்க, கடன் பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னா சந்தோஷப்படுவீங்க, குழந்தைகளுடைய நல்ல பேர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டால் சந்தோஷம் கிடைக்கும், உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்தால் சந்தோஷம் கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னதான் நல்லது நடந்தாலும் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால, 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஆப்போசிட் ஜெண்டர் விஷயத்தில் பேர் கெட்டு போகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஆனால் இந்த கன்னிராசிக்கு இப்போ எப்படி இருக்குன்னா 7ஆம் இடத்துல 5-6 கூடிய சனி 7ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் வீட்டதிபதி ருணரோக சத்ருஸ்தானாதிபதி. ஸோ எதிரி உங்கள் கூடவே இருக்கான். நீங்கள் யாரை நண்பன்னு நினைக்கிறீங்களோ அவன் கூடவே இருக்கான், எதிரிலே இருக்கான். யாரை எனக்கு ரொம்ப நல்லவன் அப்படின்னா அவன் எதிரிலே இருக்கான். ஸோ அந்த எதிரியை நீங்கள் கண்காணிப்பது அவசியம். யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க.
அதே சமயம் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் மனச்சலனம் ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக இருக்கிறது. உங்கள் கௌரவத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஏன்னா புதன் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருக்கார். இந்த ராசிநாதன் புதனோ இல்லை செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருந்தாலோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த சில மாதங்களில் உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கோ போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருந்திருக்கலாம். இப்போவும் அதே நிலைமை தான். அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது. படிக்கின்ற குழந்தைகள் இல்லாட்டி காலேஜுக்கு போகிறவங்க இல்லாட்டி ஒர்க்குக்கு போகக்கூடிய இளம் வயது ஆண் பெண்கள் உங்களுடைய வேலைக்கு போகும்போதோ காலேஜுக்கு போகும்போதோ உங்களுடைய பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. உங்கள் பொருட்கள் உங்கள் பேகுக்குள்ளே ஏதாவது மூன்றாவது நபருடைய பொருள் வந்தது அப்படின்னா அதையும் கண்காணிப்பது அவசியம். ஏன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, கூட்டத்தில் உங்கள் பேகுக்குள்ளே எதையாவது போட்டுட்டு போனால் கூட தெரியாது. செக்கிங் அப்போ நீங்கள் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பஸ்ஸில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, இல்லை க்ரௌடட் ப்ளேஸில் எங்கே போனாலும் சரி, உங்கள் பொருட்களை முன்னாடி வச்சு அணைச்சிக்கிறது நல்லது. பின்னாடி வச்சிங்கன்னா யார் வேணால் ரகசிய வஸ்துக்களை உங்கள் பேக்கில் போடலாம். அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக உங்களை திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ராசியில், அதாவது கன்னி ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் தந்தை சற்று பிடிவாதக்காரராக இருந்தால் சிக்கல் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் இடத்துலையே இருக்கிறதுனால தான் இது பிரச்சனை. சூரியன் இருந்தாலும் பிரச்சனை, சுக்கிரன் அங்கே 9ஆம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை. அதனால் இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மை. குலதெய்வ வழிபாட்டோட நரசிம்மர் வழிபாடு, அந்த நரசிம்மருடைய மந்திரம் தெரிஞ்சதுன்னா, மூல மந்திரம் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இல்லாட்டி சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்யுங்கள். இதன் மூலமாக உங்களை சுற்றிட்டே இருக்கக்கூடிய, உங்கள் கூடவே இருக்கக்கூடிய எதிரிகளால் உங்களுக்கு அவமானம் வராமல் தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வார ஆரம்பம் உங்களுக்கு அலைச்சலோடு இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல் உங்களுக்கு வெளியூர் பிரயாணமாக இருந்ததுன்னா லாபத்தை தரும், யோகத்தை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணம் இல்லாமல் லோக்கல்லே உங்கள் ஊர்லேயே சுற்றுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெருசாக நஷ்டத்தை ஏற்படுத்தும், பெருசாக லாபத்தை கொடுக்காது. ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கு சந்திரன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய 13 முதல் 15ஆம் தேதி குரு பார்வையில் இருக்கிறதுனால அன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் காத்துருக்கு. குழந்தைகள், உடன்பிறப்புகள், வியாபாரம், படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுடைய குடும்பத்தை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் சொந்தக்காரங்கள்லாம், உங்கள் மாமன், மச்சான், மைத்துனர் எல்லாம் சொந்தக்காரங்கள்லாம் ஆச்சரியப்படுவாங்க. எப்படி மச்சான் இப்படி இருக்க, எப்படி மச்சான் நீ இவ்வளோ மார்க் எடுத்து பாஸ் பண்ண அப்படின்னு கேட்பாங்க படிக்கிற குழந்தைங்கிட்ட. பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்ட அவங்களுடைய வியாபார வளர்ச்சியை பார்த்து ஒரு பெரிய ஆர்டர் எடுக்கிறத பார்த்து எப்படி மச்சான் இப்படி பெரிய ஆர்டர் எடுத்தீங்க, யாரை பார்த்தீங்க, என்ன பண்ணீங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு. அதே சமயம் வியாபாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பாலின நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். எதிர்பாலினத்தவர்களால் வருமானம் அதிகரிக்கும். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வாங்கின கடனை திருப்பி கொடுப்பாங்க. இந்த வாரத்தில் சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சனியோடு சேருகின்ற நாட்கள் 15 முதல் 18 அன்று உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் எதிரிகள் யாரும் உங்களை நின்று பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது. ஆக்சுவலாக துலாம் ராசிக்கு கடந்த ஒரு 5-6 வருஷமாக தடுமாற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு மரியாதை இல்லாமல் இருந்திருக்கும். இனிமேல் மரியாதை உங்களை தேடி வரும். நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாலையை கொண்டு வந்து கழுத்தில் போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு வருகின்ற இந்த வார கடைசி 18 முதல் 20 அந்த நாட்களில் நண்பர்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். அனுகூல சத்ருவாக இருந்தவன்னா அனுகூல நண்பனாக மாறுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும்.
திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும். லாபஸ்தானாதிபதியான சூரியன் தசமஸ்தானத்துக்கு வர்றதுனால அலுவல் ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 16ஆம் தேதிக்கு மேலே ஏற்கனவே 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அதனால் உங்களுக்கு உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்துவார்கள். இன்ஃபேக்ட் மூத்த சகோதரர்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்யணும். அதாவது பார்த்த சாரதி பெருமாள் இல்லாட்டி பிரசன்ன வெங்கடேச பெருமாள். அதாவது எந்த பெருமாள் நின்றுண்டு இருக்காரோ அந்த பெருமாளை வணங்க வேண்டும். எதுக்கு நான் இந்த பேர் சொன்னேன் அப்படின்னா, பல பேர்த்துக்கு நின்ற கோலத்தில் இருந்தால் தெரிய மாட்டேங்கிறது. அவள் திருப்பி ஃபோன் பண்ணி கேட்குறா. இப்போ கரூரில் பார்த்தீங்கன்னா தாந்தோன்றிமலை பிரசன்ன வெங்கடேச பெருமாள். அதே மாதிரி குணசீலத்தில் ஒரு பெருமாள் இருக்கார். அவர் திருப்பதி பெருமாளுக்கு ஈக்குவலண்ட். திருப்பதியில் போய் பரிகாரம் பண்ண முடியல, மொட்டை அடிக்க முடியலன்னா இந்த குணசீலத்தில் போய் பண்ணலாம். அந்த மாதிரி அந்த பெருமாளை வணங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரிப்ளிகேனில் சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள். ஸோ நின்ற கோலத்தில் இருக்கும் எந்த பெருமாளை வணங்கி வந்தாலும் உங்களுக்கு ஏற்றங்கள் நிகழ்ந்து சந்தோஷம் அதிகரிக்கும், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். விருச்சிக ராசிக்கு 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் சந்திரன் ட்ராவல் பண்ண போகிறாரு. 3ஆம் இடத்துல புதனின் பார்வையில் சந்திரன் இருப்பார். அதாவது லாபஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதியின் பார்வையில் சந்திரன் இருப்பதனால உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் அவர்களை மூக்குடைபடுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். உங்களை பற்றி யாரெல்லாம் தப்பாக பேசினாங்களோ அவங்க மூக்கை உடைச்சு அவங்க எதிரில் நீங்கள் யாருங்கிறத அந்த விஸ்வரூபத்தை எடுத்து காண்பிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். பணப்புழக்கத்தின் வருமானத்தின் காரணமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு, ஏன்னா 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 4ஆம் இடத்திற்கு சந்திரன் போகும்பொழுது, பாக்யாதிபதி 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது சொத்து சேர்க்கை ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் மன நிம்மதி இருக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, சில பேர்த்துக்கு குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு சலனத்தை ஏற்படுத்திட்டு தான் சிக்கலை தீர்க்கும். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். 6ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற இந்த 18 முதல் 20ஆம் தேதி வரை அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலுவலக ரீதியாக எதிரிகளை அடக்கி ஆளும் ஆற்றல் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க, உங்கள் கூட இருந்தே குழி பறித்தவங்க, இவங்களெல்லாம் அடையாளம் கண்டு அவர்களை உங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைப்பதற்கு முயற்சி எடுப்பீங்க. சில பேர்த்துக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் தன யோகத்தின் காரணமாக, கடல் கடந்த வருமானத்தின் காரணமாக சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் அமைகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், இந்த வாரம் இல்லைங்க, கிட்டத்தட்ட இன்னொரு 5-6 மாதத்துக்கு, அக்டோபர் மாதம் வரைக்கும் விருச்சிக ராசிக்கு எந்த ஒரு விஷயமும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எதை எடுங்க, பணமா, புகழா, வருமானமா, வேலையா, குடும்பமா, குழந்தைகளா, எது வேணும் உங்களுக்கு, எல்லாத்துலேயும் உங்கள் பேச்சுக்கு தான் மரியாதை இருக்கும். வாக்கு வன்மை அதிகரிக்கும். இந்த இப்போ ஜூலை மாதம்னா அக்டோபர் மாதம் வரைக்கும், அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு மேலும் வாக்கு வன்மை ஏற்பட்டு உங்களிடம் ஒரு புதிய பொலிவு தெரியும். என்னடா அது வாராந்திர பலன் சொன்னால் இந்த ஆள் மாசாந்திரம் சொல்கிறாரு அப்படின்ட்டு. இது தொடர்ச்சி இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன், இல்லாட்டி உங்களுக்கு பெருசாக சொல்ல மாட்டேன். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களிடம் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய, மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். செலவுகள் ஜாஸ்தியாகும். எதனால் அப்படின்னா, கடந்த காலத்தில் நீங்கள் வாங்கின கடன், கடந்த காலத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை இப்போ செட்டில் பண்ணுவீங்க. ஏன்னா வருமானம் வரும்போது தானே செட்டில் பண்ண முடியும். அதே சமயம் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு வெற்றியை தரும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுத்தும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், விருச்சிக ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் சூரிய வழிபாடு செய்யணும். ஏன்னா 16ஆம் தேதி சூரியன் 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. தந்தை வழியில் மனஸ்தாபம் அல்லது மன வருத்தம் ஏற்படும். அவரை நினச்சி வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி எனக்கு சார் எங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம்
கடந்த காலத்தில் உங்கள் அப்பா செஞ்ச ஒரு சில முக்கியமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ ரிப்பீட் ஆகும். அதாவது அதனுடைய தாக்கம் இப்போ பாசிட்டிவாக ரிப்பீட் ஆகும். அப்போ என்ன நினைப்பீங்க, எங்கள் அப்பா அன்றைக்கி பண்ணினார்ப்பா, நான் அதை தப்பு பண்ணிட்டேன், நான் அன்றைக்கி கேட்கலை, என்றைக்குமே அப்பன்னு சொல்கிறத புள்ள கேட்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு புலம்பல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இந்த 16ஆம் தேதிக்கு மேலே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால சூரிய வழிபாடு செய்யுங்கள். அப்படி சூரிய வழிபாடு பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுறது, ஆதித்ய ஹிருதயம் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். காலங்காத்தால் 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார. சூரியன் உதயம் 5 மணி 48 நிமிஷம்னா நீங்கள் 5 மணி 12 நிமிஷத்துலேருந்து 5 மணி 48 நிமிஷம் வரைக்கும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சூரிய நமஸ்காரம் பண்ண தெரியாதவங்க, சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாதவங்க, உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள், வயது முதிர்ந்தவர்கள்லாம் ஆதித்ய ஹிருதயத்தை 7 தடவை சொல்லிட்டு வாங்க. இந்த 7ங்கிறது ஒரு கணக்கு. ஏன்னா சூரியனுக்கு 7 குதிரைகள் பூட்டிய தேர். அந்த சூரியனை 7 முறை வணங்குவதன் மூலமாக சூரியனின் அருள் மட்டுமல்லாமல் பராக்கிரமம் உங்களை காப்பாற்றும். தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரை நிரந்தர வேலை இல்லை. எந்த வேலை பண்ணாலும் எனக்கு நிற்க மாட்டேங்குது சார். நான் ஒரு வேலைக்கு போனேன்னா நான் போகிறது, எங்கள் அப்பாலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மாலாம், சோம்பேறிக்கு வேலையாப்டாலும் கூலியாப்படாது அப்படிம்பாங்க. அதாவது சோம்பேறியாக இருக்கிறவனுக்கு வேலை கிடைச்சா கூட அவன் சம்பளம் வாங்குறதுக்கு அந்த நேரத்துக்கு போக மாட்டானான். ஒரு கதை உண்டு. ஒரு ராஜா சாயந்தரம் 6 மணிக்குள்ளார நீ என் அரண்மனைக்கு வந்தீங்கன்னா அரண்மனை கஜானாவில் இருக்கிற பணத்தையெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்ட்டு. ஒரு சோம்பேறி என்ன வீட்டிலேருந்து கிளம்பி அடுத்த கிராமத்துக்கு ராஜாவை பார்க்க போகிறான். போகிறதுக்குள்ளார ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஒரு கழக்கூத்தாடியை பார்க்குறான், கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தூங்கலாம் அப்படின்னு உட்காந்து தூங்குறான். சில இடத்துல உட்காந்து இந்த சீட்டு கட்டு விளையாடுறான், இல்லாட்டி இந்த கோலி குண்டு விளையாடுறான். இப்படி விளையாடிட்டு போகும்போது சூரிய அஸ்தமனம் ஆகிடுது. அந்த ராஜா சொல்லுவார், இது உனக்கு பணம் வராது உனக்கு வருமானத்தில் இல்லை, சோம்பேறித்தனம், உன்னோட ஆட்டிடியூட் மாற்றிக்கோ, உனக்கு வருமானம் வரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சிக்கல் இந்த தனுசு ராசிக்கு இருந்தது. ஆக்சுவலாக சுறுசுறுப்பானவங்க நீங்களே இப்படி இருந்தீங்கன்னா அப்போ மற்றவங்கள சோம்பேறிகள் எப்படி இருப்பாங்க? அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மாற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களுடைய வெற்றிகள், வழக்கு சார்ந்த வெற்றிகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். நல்ல நண்பர்கள் அமைவார்கள். ஒரு நல்ல அட்வொகேட் உங்களுக்கு வருவார், நான் உனக்கு இருக்கேன் வா, என்ன பிரச்சனை வா, சால்வ் பண்ணித்தரேன். நிலம் சார்ந்த விஷயங்கள், பூமி தொடர்பான விஷயங்களில் அவர் வாதாடி வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 4ஆம் இடத்திற்கு போகும்பொழுது அது சம்பந்தமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கவங்க. அதே சமயம் தொழில் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், வேலை தேடிட்டு இருக்கிற நபர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் கடுமையான உழைப்புக்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதாவது நீங்கள் வேலை பண்ணணும், இல்லாட்டி வேலை தேடணும். இந்த வேலை தேடுறதுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணும், நைட்டு ட்ராவல் பண்ணணும், பகலில் ட்ராவல் பண்ணணும், நடந்து போகணும், வண்டியில் போகணும், வாடகை வண்டியில் எடுத்துகிட்டு போகணும், யார்கிட்டயாவது லிஃப்ட்டு கேட்டுட்டு போகணும்னு இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது உடல் சோர்வை தருமையை தவிர உங்களுடைய வெற்றியில் அது தாமதத்தை ஏற்படுத்தாது. எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கார். அந்த சுக்கிரனுக்கு சனியின் பார்வை இருக்கிறனால உங்களுடைய எதிரி கெட்டு போகிறது நல்ல விஷயம். அதனால் எதிரி கெட்டு போகிறதுனால எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனை தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புதன் தசமஸ்தானாதிபதி 2ஆம் இடத்தை பார்க்குறார். வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் வரதுனால அது எதிரிகிட்டேருந்து வருதா இல்லை உங்களுடைய நட்புகளிடமிருந்து வருதான்னு கேட்டால், நட்புகளாக இருந்து எதிரியாக மாறின நபரிடமிருந்து வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். அதாவது நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க, அந்த கடன் ஏமாற்றிட்டு போயிருப்பான், அவனை கண்டுபிடிச்சி நீங்கள் கேள்வி கேட்பீங்க. அப்போ உதார் விட்டுட்டு போயிருப்பான், இப்போ ஓடி வருவான், சார் மன்னிச்சிருங்க சார், நான் தப்பு பண்ணிட்டேன், இந்தாங்க நீ மன்னிக்கிறம்பா, பணம் வேணான்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அவன் காலில் விழுவான். ஐயையோ உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போய் நான் பட்ட அவஸ்தை போதும் இந்தாங்கன்னு உங்கள் வீட்டு வாசலில் வச்சுட்டு ஓடுற அளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். 5ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சியாகும் பொழுது, சந்திரன் அந்த 5ஆம் இடத்துக்கு போகும்பொழுது தேய்பிறை சந்திரன்கிறனால குழந்தைகள் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் அலைச்சல் ஏற்படும் அல்லது மன உளைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அதுவும் உங்களுடைய தந்தை வழியில் ஏற்படுறதுக்கு, தந்தை வழி உறவுகளில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வார கடைசியில் மன உளைச்சல் இருக்கும், வார ஆரம்பத்தில் வார நடுவில் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். குழந்தைகளை அனுசரணையாக பேசுங்க. அதிகாரமாக பேசினீங்கன்னா இந்த வாரத்தில் குழந்தைங்க பிடிவாதம் பிடிப்பாங்க. அதனால் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படும். இன்ஃபேக்ட் குழந்தைகளே எதிரிகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அரசாங்க தடைகள் அல்லது அரசாங்கத்தினால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகி அரசாங்கத்தின் மூலமாக வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. தந்தை வழியில் சில அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதனால் உங்களுக்கு சில அறிவுரைகள் நன்மையை ஏற்படுத்தினாலும் சில அறிவுரைகள் செலவுகளை கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடல் கடந்த தொடர்புகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். அதனால் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஃபாரின் கான்டாக்ட்ஸ் இருக்கிறவங்க முயற்சி எடுத்தால் உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த வாரம் அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதினர், திருமண யோகம் கைகூடுவதற்கு 16க்கு மேலே சூரியன் பயிற்சியானதற்கு பிறகு வாய்ப்புகள் வருது. அதனால் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக முருகன் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தி மன அமைதியும் எதிரிகளை வெல்லும் ஆற்றலையும் அந்த ஸ்கந்தன் உங்களுக்கு தந்திடுவான். மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். உங்களுக்கு இந்த வாரம் சில மாற்றங்கள், வளர்ச்சிக்கான மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனைகளில் தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த வாரத்தில் 16ஆம் தேதி சூரியன் உங்கள் சப்தமஸ்தானத்துக்கு வராரு. ஏற்கனவே 7ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதனால் உங்கள் எதிரிகள் சற்று அடங்கி இருப்பார்கள். எதிரிகள் உங்களை பார்த்தாலே ஒரு பயத்தில் இருப்பாங்க. இந்த ஆள் வந்துட்டாயா, இவன் எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். எதிரிகளிடம் மாட்டிய பணம், எதிரிகளுக்கு நீங்கள் கொடுத்த கடன் திரும்பி வரும். இதில் செவ்வாயுடைய பார்வை லாபஸ்தானத்தை தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால மரியாதை குறைவு ஏற்படாது. உங்களுக்கு மரியாதை குறைவே இந்த வாரத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்கள் கௌரவத்தையும் மரியாதையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். என்ன குரு விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக சில சமயம் அந்த அடிஷ்னலாக போயிட்டு யூ வில் கோ தட் எக்ஸ்ட்ரா மைல் அண்ட் டூ தி எக்ஸ்பென்ஸ். அதிகமான கால் வச்சு செலவு பண்ணுவீங்க. அந்த அதிகமான கால் வைக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் உங்களுடைய கடன் அடைக்கும் பொழுது அதிகமாக வட்டி செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதற்குண்டான மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே சமயம் இந்த வாரத்தில் சந்திரன் 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை 3ஆம் இடத்துல சனியோடு சேருகின்ற பொழுது, அதாவது ராசிநாதன் மற்றும் களத்திரஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல இணையும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். சார், நான் கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், என் மனைவி டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்கா, நான் சேருவனான்ட்டு தெரியல சார் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 13ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளார கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுகின்ற நாட்கள். அதுக்கு முன்னாடியே ஞாயிற்றுக்கிழமையே உங்களுக்கு சில நற்செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். அதே சமயம் 15 முதல் 18 உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையின் காரணமாக சந்தோஷம் அதிகரிக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் வியாபாரத்தில் போட்ட வழக்கில் வெற்றி அடைவீர்கள். அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாக, அதாவது உங்கள் மாமனார் மூலமாக பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த 15 முதல் 18 சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். 18லேருந்து 20ஆம் தேதி 4ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சியாகும் பொழுது அந்த 4ஆம் வீட்டதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிலம் சார்ந்த விஷயங்களில் சற்று தடுமாற்றங்கள் ஏற்படும். அதாவது மூவபிள் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிட்டான்னு உங்ககிட்ட சண்டைக்கு வருவான். அந்த நாட்களில் வார்த்தைகளில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா போதும். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால அதிகாரமாக பேசுவீங்க. நீ யாரா என் வீட்டை பார்க்கறது அப்படின்ட்டு அந்த பேசுகிற வார்த்தையை மாற்றி போட்டு பாருங்கள், அவன் உங்ககிட்ட அடங்கி போவான். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது மகர ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள்
நாகர் இருக்க கோயில் அதாவது எந்த இடத்துல புத்து இருக்கோ அந்த புத்து இருக்கிற கோயில் பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல அந்த இடத்துக்கு போயிட்டு, எந்த இடமா இருந்தாலும் சரி அந்த புத்து இருக்கணும், அந்த புத்து இருக்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு வாங்க. இந்த வாரத்தில் அந்த புற்று இருக்கும் இடத்தில் விளக்கேற்றி வைத்து வழிபட்டு வாருங்கள். யாரை வழிபடணும்னா அம்பாளை வணங்க வேண்டும். புற்றிருக்கும் இடத்தில் விளக்கேற்றி வைத்து அம்பாளை வணங்குங்கள். அந்த சமயத்தில் அந்த விளக்கேற்றிட்டு வரும்போது 9 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள், ஏதாவது பெண் குழந்தைகள் வந்ததுன்னா அந்த குழந்தைகளுக்கு சாக்லேட் இனிப்பு பதார்த்தங்களை கொடுத்து விட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தடைகள் விலகி வெற்றிகள் ஏற்படும். உங்களை பற்றி தப்பாக எழுதின பத்திரிகையோ தப்பாக பேசின நபரோ தன்னுடைய தவறை திருத்தி உங்களுக்கு மரியாதை கொடுக்கும் வாய்ப்பு ஏற்படும். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் சந்திரன் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் இருப்பார், 6:53 PM வரைக்கும். அதுக்கப்புறம் சந்திரன் உங்களுடைய ராசிக்குள்ளே வரார், அதாவது கும்பராசிக்குள்ளே. இந்த கும்பராசிக்குள்ளே வரும்பொழுது குருவின் பார்வையில் இருப்பார். சந்திரன் ராகு சேர்க்கை குரு. நிறைய பொய் சொல்லுவீங்க. உங்களுடைய பொய் சொல்லும் ஆற்றல் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் பொய் சொல்லுவீங்க, படிப்பு சம்பந்தமாக பொய் சொல்லுவீங்க, சில இடத்துல பொய் சொல்லி தான் சீட்டே வாங்குவீங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பொய் சொல்லுவது, அதாவது பொய்மை வாய்மை இடத்துண்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். எந்த இடத்துல ஒரு பொய் சொன்னால் நல்லது நடக்குமோ அந்த பொய் உண்மைக்கு சமம்னு சொல்லியிருக்கார். அதாவது ஒருத்த உங்ககிட்ட ஒரு பாதுகாப்பு கேட்டு வரான், அவனை ஒழிச்சு வச்சுருக்கீங்க. அப்போ அவனை அடிக்கிறதுக்கோ கொலை பண்ணுறதுக்கோ ஒரு கூட்டம் வருது. அவன் உங்களை பார்த்தவொன்னே மரியாதை பண்ணி, சார் சௌக்கியமா அப்படின்ட்டு, இங்கே ஒருத்தன் ஓடி வந்தான் சார் அப்படின்னு, அவன் எங்கே இருக்கான்னு சொல்ல முடியும். இதோ இந்த பக்கம் போனான்னு போய் சொல்லிட்டீங்க. அந்த பக்கம் எல்லோரும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் இவனை கூப்பிட்டு இந்த பக்கம் தப்பிச்சு போன்னு சொல்கிறீங்க. இது பொய்யாக இருந்தாலும் ஒரு உயிரை காப்பாற்றியதனால் உண்மைக்கு சமம். அதனால் நீங்கள் எந்த இடத்துல பொய் சொல்லணுன்றிருக்கு. இத்தனை நாளாக நீங்கள் இஷ்டத்துக்கு சகட்டு மேனிக்கு பொய் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் சொல்கிறது வாயே திறக்க மாட்டீங்க. எந்த இடத்துல உண்மை பேசணுமோ அந்த இடத்துல உண்மையும் பேச மாட்டீங்க. பொய்யை மறைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டிருப்பீங்க. ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகள் அவ்வளவு தங்க கட்டி. ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு தங்கத்துக்கு சமம், ஒரு தங்க கட்டிக்கு சமம்னு நினைக்க ஆள். உங்கள் மனசில் என்ன இருக்குன்னே தெரியாது. அப்பேற்பட்ட நபர் இந்த வாரத்தில் சில பொய்களை சொல்வதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். அது குடும்பத்தில் நன்மை ஏற்படும், வியாபாரத்தில் நன்மை ஏற்படும், உடன்பிறப்புகள் வாழ்க்கையில் நன்மை ஏற்படும், உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையில் நன்மை ஏற்படும். சில இடத்துல குழந்தைகளுக்காக பொய் சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ இப்படி பொய் சொல்கிறதுனால உங்களுக்கு நல்ல விஷயந்தான் நடக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தில் சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகக்கூடிய 15 முதல் 18 ஆகிய நாட்கள், 15ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளார சனி சந்திரன் சேர்க்கை இணைவு ஏற்படுறதுனால உங்களுக்கு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் சார்ந்த முடிவுகள் எடுப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அந்த நாட்களில் உங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் குழப்பத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனக்குழப்பம், ஆரோக்கிய குழப்பம் ஏற்படும். கடன் சார்ந்த குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய 18 முதல் 20 உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய தனிப்பட்ட வெற்றிகள் சந்தோஷத்தை தரும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா, நீங்கள் நரசிம்மர் வழிபாடு பண்ணணும். கூடவே தாயார் வழிபாடு. அதாவது குறிப்பாக இந்த ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளரைன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் நரசிம்மர் சன்னதி இருக்குது. அந்த நரசிம்மரை தாயார் திரும்பி பார்ப்போம். அதுதான் விசேஷம் அந்த இடத்துல. அந்த இடத்துக்கு போயிட்டு வரத்துக்கு பாருங்கள். அந்த இடத்துல குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான ஒரு பரிகார ஸ்தலம் அது. அதையும் சேர்த்து பண்ணி, அது கார்த்திகை மாதம் பண்ணணும். ஆனால் இப்போ போயிட்டு வர்றது தப்பு கிடையாது. இந்த வாரத்தில் அதை செய்தால் உங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகரித்து எதிரிகள் தொல்லையை அடக்கி ஆளும் ஆற்றலை அந்த மகாலட்சுமி தாயாரும் லக்ஷ்மி நரசிம்மரும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். லாபஸ்தானத்திலேருந்து சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமே விரயஸ்தானத்துக்கு வர்றாரு. லாபஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. புதன் சந்திரன் வேதை பொருத்தத்தின் காரணமாக உங்களுக்கு குழந்தைகளுடன் ஒரு நட்பு பாராட்டுவதற்கோ அல்லது உடன் பிறந்தவர்களுடன்
அந்யோன்யம் பாராட்டுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துக்குள்ளார, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6:53 விரயஸ்தானத்துக்கு வர சந்திரன் உங்களுக்கு தெய்வ ரீதியாக அல்லது தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக செலவுகளை ஏற்படுத்துவார். ஆனால் இந்த செலவு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நிலம் சார்ந்த முதலீடுகள், வீடு வாங்கிறதுக்கோ இல்லை வீட்டை பராமரிக்கிறதுக்கோ, வண்டி வாகன வகையில் பழுது பார்க்கும் செலவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வருகின்ற 15 முதல் 18 அந்த நாட்களில் உங்களுக்கு சில குழப்பத்தின் காரணமாக தைரியமான முடிவுகள் எடுக்கிறதா நினச்சிக்கிட்டு சில முடிவுகள் எடுப்பீங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா மனசில் இருக்கக்கூடிய பயத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் தைரியமாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில தவறான முடிவுகள் எடுக்கிறீர்கள். இந்த குருட்டு தைரியத்தில் பண்ணக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. ஏன்னா கடன் அதிகரிக்கிறதுக்கோ கடன் அடைக்கிறதுக்கோ முயற்சி எடுப்பீங்க. அது செலவைத்தான் கொடுக்குமே தவிர வருமானத்தை கொடுக்காது. வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தாயாரின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. தாயாருடைய ஆரோக்கியத்துக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு சூரியன் 4ஆம் இடத்திலிருந்து பயிற்சி ஆகக்கூடிய 16ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய பதவி அல்லது செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த மனக்குழப்பங்கள் விலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மனக்குழப்பம் நிவர்த்தியாகும். புதன் சூரியன் 5ஆம் இடத்துல சேர்றதுனால புதாதித்ய யோகம் உறவுகள் வகையில், குறிப்பாக தம்பி தங்கைகள் அல்லது உங்களுடைய மூத்த சகோதரர்கள் இவர்கள் மூலமாக ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகளும் உங்களுக்கு அறிவுரை சொல்வார்கள். பெத்த புள்ள பெத்த பொண்ணு எனக்கு அறிவுரை சொல்லுதே அப்படின்னு கவலைப்படாதீங்க. அவர்கள் சொல்லும் அறிவுரை உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, இல்லை மேனுஃபேக்சரிங் யூனிட் இல்லை சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ உங்களுடைய கௌரவத்தையும் காப்பாற்றிக்கலாம், அதே சமயம் பணப்புழக்கத்தையும் சேமித்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ருண விமோச்சன மந்திரம்னு ஒன்று இருக்குது. அந்த ருண விமோச்சன மந்திரத்தை நீங்கள் இந்த வாரம் முழுக்க சொல்லிட்டு வாங்க. கூடவே துர்கா சப்த ஸ்லோகி சொல்லி வாருங்கள். கடன் பிரச்சனைகளை தீர்க்கவும் எதிரிகள் பிரச்சனையை தீர்க்கவும் உதவிகரமான செயல்பாடுகள் மூலமாக நண்பர்கள் உதவி செய்வார்கள் அல்லது உறவுகள் உதவி செய்யும். இதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படும், மன நிம்மதி ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.